சார் கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க சார். இது இந்த விநாயகமூர்த்தி நான் மெட்ராஸ் இதுலேருந்து வரேங்க, மதுரையிலேருந்து வரேன். விநாயகமூர்த்தி ஏரியா இந்த சைடு. சாரி, எனக்கு தெரியாது. அப்படியா? இந்த சைடு இல்லை, நானே இந்த ஏரியாக்கெல்லாம் புதுசுங்க, எனக்கெல்லாம் அதெல்லாம் இது தெரியாது. அப்படியா? இல்லை, நம்ம மதுரையில் இப்போ இந்த பக்கம் தான் விநாயகர் இது இருக்குமாமே, முருகர் கோயில் பக்கத்தில் ரவுண்டான மாரி. தெரியுதுங்க, நானே புதுசு. அப்படிங்களா? புதுசு, இதுக்கெல்லாம் புதுசு. பசங்களை கழட்டி விட்றதுக்கெல்லாம் பழசு. பசங்கன்னா ஈஸியாக கழட்டி விட்டுடலாம். என்ன பேசுற நீ? என்ன பேசுகிறேன்? என்னையா பேசுற? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு பையன் ஆசையா லவ் பண்ற இல்ல, அது பிடிக்கலன்னா அதை அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக மாட்டற, நீ வந்து குடியாரனா இருக்கிற, அப்புறம் நீ குல்பீஸ்காரனா இருக்க, அதுக்குன்னு சொல்லிட்டு கழட்டி விடுங்களா? நீ யாரை நினைச்சு பேசிட்டு இருக்க? யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க? வந்த ஃபர்ஸ்ட் யார் என்ன கேட்க வந்தாங்க? நீ வந்து லவ் பண்ணது ஒரு பையனை ஏமாத்துறது உண்மையா இல்லையா? உண்மையா நான் சொல்றேன். அவன் என்ன பண்றான், என் ஃப்ரெண்டு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து நான் வச்சுக்கிற சரக்கை சேர்த்து குடிச்சிட்டு போயிடறான். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? எனக்கு எப்படி இருக்கும் கொடுமையா? யார வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க யாருன்னே தெரியாது எனக்கு. யாருன்னே உனக்கு தெரியாது? யாருன்னே உனக்கு தெரியாதுல்ல? இந்த மண்டையில ஃபோன் பண்ணி நீ வந்தன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உனக்கு மரியாதை எல்லாம் பாத்துக்கோ. மாமா கோவம் வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு உயிருக்கு ஃப்ரெண்டு, அவனை வந்து ஏமாத்திருக்கிய, நல்லா இருப்பியா நீ? அங்க ஸ்டாண்டை கைத்து போட்டு கட்டிட்டோம், நீ இறங்கவும் முடியாது. நீ வந்து எவ்வளவு பெரிய வில்லி நீ என்கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்கான் ஃப்ரெண்டு. என்ன மைத்துக்கு ஸ்டாண்ட் அப் போட்டுருக்க, மரியாதை ஸ்டாண்ட் அவுடு. அப்புறம் என்ன மைத்துக்கு ஸ்டாண்ட் அப் போட்டுருக்க. இங்க பாரு, அவன் என் கூட்டாளி தான். நீ வந்து என் ஃப்ரெண்டை ஏமாத்துறது உண்மையா இல்லையா? நான் சொல்றேன். நான் என்ன கரும்பு தடவை என் மேல அடிச்ச நீ? கர்மம் இல்லைங்க, குர்மா. என்ன குத்துற நீ? கரும்பத்தை நீ மேல அடிச்ச நீ? இது வந்து இதுங்க, இது அடிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அதுக்காக நீ எங்க இறங்குறது? அங்க இறங்க முடியாது. யாரா நீ? அவன் யாரடா எனக்கு முதல்ல? என் ஃப்ரெண்டு யாருனே கணேஷ் குமார். மண்டையில இங்க பாருங்க மண்டையில நல்லா கொண்ட மாதிரி இருக்கா? இப்ப தெரியுதா? இப்ப போ, எந்த பசங்களாம் உன்னை சைட் அடிக்கலாம் பார்ப்போம். பசங்க அழகா இருக்குன்ற திமிர்ல தானே நீங்க வந்து ஆடுறீங்க. அவன் யாருனே எனக்கு தெரியாதுடா. தயவு செஞ்சு பூனை கிளம்பு. ரெண்டு பேர் சுத்தம் போது தெரியாதா? பஞ்சாப் பரதேசி நாய, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. சுத்தம் போது அவன் செலவு பண்ணும் போது, இங்க பாரு, அவன் சுத்தம் போது செலவு பண்ணும் போது உன் மண்டையில இது பர்த்டே கேக் வாங்கிட்டு வந்து புஸ் நாயே. எதுக்கு வந்த இப்போ? எதுக்கு வந்தான்? உன்னை நாக்க புடுங்குற மாதிரி கேட்க தான் வந்தேன். காதல்லாம் உங்களுக்கு சாதாரணமா போச்சு இல்ல? அண்ணா வேற மாதிரி அப்பா அண்ணா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். காதலோட காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் ஃபர்ஸ்ட் வண்டியை விட சொல்லுடா. வண்டியை விட. இங்க பாரு நான் ஒண்ணு சொல்றேன். அவனை மறுபடியும் ஏத்துக்கிறியா? அவனை விட்டுறான். அவன் எவனே எனக்கு தெரியாது. தெரியாது. யாரோ நினைச்சுக்கிட்ட பேசிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்க. விளையாடுறாங்க இவங்க. பெரிய பிளே கிரவுண்ட், நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன். வச்சு இப்ப போ விட மாட்டான். விட்டுறாத. இறங்கி அவன் சொல்லிதான் அனுப்பி விட்டுருக்கான், பெரிய ராட்சசின்னு சொல்லிட்டு. நீ பிரியா தானே? நீ என் பேர் பிரியா இல்லடா, நான் சிவானி. அவன் சொன்னானே சிவபிரியாணி, அவன் சொன்னானே. இல்லடா, நீ இல்லாம வேற யாரு? இது என்னடா எல்லாரும் கரும்புடா என் மேல அடிச்சிட்டு இருக்க? நான் இறங்கினா வேற மாதிரி ஆயிடும்டா, சீரியஸா சொல்றேன். பயமா அது கடிச்சிராத. அப்படியா? சீரியஸா சொல்லு. நீ சீரியஸா சொல்லு, இல்ல காமெடி பண்ணிட்டு சொல்லு. நான் அடிக்கிறத அடிச்சுதான் நான் கேட்பேன். உர்றா வீட்ல மட்டும் சொன்னேன்னு வெச்சுக்கோங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அத அடிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட் தான் அடிக்கலாம் பாரு. ஃபோன் அடிக்கலாம், இரு வரேன். ஹலோ மாப்ள, வாள மடக்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். அவனை பிரேக் பண்ண மாட்டேன். என்ன மாப்ள சொல்ற? இந்த பொண்ணு இல்லையாண்டா? கயிறா சார் வேற பொண்ணு. ஏங்க இல்லை சாரிங்க, நீங்கள் போங்க. இல்லை இது ஆளு லூசுக்கு இருக்க போமுட்ட. இவ்வளோ நேரம் என்னத்தா சொல்லிட்டு இருந்தேன் நானு? இல்லைங்க, அவன் இவ்வளோ நேரம் என்னத்தடா சொன்னேன் நானு? கருப்பு குட்டச்சுன்னு சொன்னானா? வேற யாரோன்னு சொன்னேன் இல்ல? ஆமாங்க. டேய் சொன்னனா இல்லையா? இல்லைங்க, எல்லா பொண்ணும் ஏமாத்திட்டு இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதனால வீட்டில் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னே சாரிங்க. இன்னைக்கு உங்க பர்த்டேவா நினைச்சீங்க.
எது மாப்ள அவங்க ஆள் மாறி போச்சு, அவங்க மண்டையில தட்டி அமுச்சு விட்ருவோமா? யாரு மண்டையில தட்டி யார் அமுச்சு விடுங்க? யாரு மண்டையில தட்டி ஆள் யார் அமுச்சு விடுங்க? ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா எங்க பாருங்க, நல்லா பலூன் மாதிரி இதை வச்சிருக்கோம். டேய் வீட்ல சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது. சாரிங்க. என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் அப்பயே சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே. என்ன அது? என்னடா அதான் ஆள் மாறி போச்சு, இனிமே அடிச்சு என்னடா பண்றது? ஆள் மாறி போச்சு, வேற ஃபார்ம் தான் வாங்கணும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏய் மறுபடியும் எதுக்கு அடிச்சிட்டு இருக்க நீ? வாழ்க்கையில் ஆயிரமா ஈரமா ஈரமா காலத்துல இப்படிதாங்க மாறி போகுங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க சாரிங்க, எதுவும் தப்பா நினைச்சாதீங்க. ஏய் இருங்கடா உங்களுக்கு இருக்கு. சரி. வீட்ல போயிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வந்து என்ன பண்றேன்னு வரும்போது பானிபூரி வாங்கிட்டாங்க. பேலுபூரி புரின்னுட்டு சாரிங்க தெரியாம. என்னடா அந்த பக்கம் அடிச்சிருச்சு? எது வேணுக்குனே பண்ணிட்டு இருக்கீங்களாடா நீங்க? ஏங்க ஆள் மாறி, ஏங்க ஆள் நினைச்சு நீ பண்ணிட்டு இருக்க நீ இப்போ. ஆள் மாறி போச்சுங்க. நான் சாரிங்க, நான் வேணா எனக்கு வேணா அடிச்சு. என்னடா திரும்ப இந்த அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க என் மேல அடிச்சிங்க. ஏன்டா ஆள் மாறி போச்சு, இந்த குட்டச்சிக்கிட்ட மாட்டிப்போம். அது இன்னொரு குட்டச்சி வருதான், அந்த குட்டச்சியை தான் பார்க்கணும். வீட்ல வந்து ஏங்க மண்டையில உள்ள கொம்பை தொடச்சிட்டு போங்க.